ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மஞ்சுமால் பாய்ஸ் படத்தை பற்றி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த படம் ஒரு வழியாக நேற்று தான் பார்த்தேன். வேறு லெவலுக்கு இருந்துச்சு. அது இன்னுமே அந்த வைப்பை விட்டு நான் வெளியில் வரல. பார்த்தோன்னே இந்த வீடியோ மேக் பண்ணி போட்டுடலான்னு தான் அந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தை பற்றி பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே நம்ம குணா படத்தோட பாட்டை போட்டு தான் ஆரம்பிக்கிறோம். கண்மணி அன்போட காதலன் அப்படின்னு சொல்கிற ஒரு சாங் குணா படத்தில் இருக்கும். அந்த பாட்டிலேருந்து அந்த படம் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்டிங்கில் அது ஃப்ளாஷ்பேக் அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கு அப்புறம் அந்த படம் வேறு மாதிரி ஒரு இதில் போயிட்டுருக்கு. இந்த வீடியோவில் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பாய்லர் இருக்கும், ஃபுல்லாக இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் நான் அதை கம்மியாகவே சொல்கிறேன். அந்த படத்தில் அவ்வளவு இருக்குது. எதை சொன்னாலுமே இந்த படத்தோட கதை ரிவீல் ஆகிருங்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோ ஒரு அருமையான படங்க அது. ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீலிங். அது சரியான ஒரு வைப்பு. தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸும் சரி, வேறு லெவலுக்கு பண்ணியிருக்காங்க. கண்டென்ட்டும் சரி, கதையும் சரி, எல்லாமே பக்காவாக இருக்குது இந்த படம். இப்படி ஒரு படத்தை எப்படி எடுத்தாங்கன்னு தெரியல, அந்தளவுக்கு இருக்குது. மேக்கிங்லேருந்து கதை எல்லாமே. இந்த படத்தை எந்த மாதிரி கொண்டு போயிருக்காங்கன்னா, ஸ்டார்டிங்கில் அந்த படத்தில் போய் உட்காரும்போது படம் ஆரம்பிக்கும் போது ஒரு ஹைப்போ எதுவுமே இருக்காது. எல்லாமே அப்படியே ஜீரோ பண்ணிடுவாங்க. என்னடா அது படம்னு தெரியாமல் எதுவும் உள்ளே வந்துட்டோமா அப்படிங்கிற அளவுக்கு மைண்ட் செட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வேறு லெவலுக்கு போயிட்டுருக்குங்க கதை. இந்த படத்தை மேக்ஸிமம் நீங்கள் ஃபோனில் இது மாதிரி பார்க்குறத விட தேட்டரில் பார்த்தீங்கன்னா தான் அந்த படம் வேறு மாதிரி. அந்த விசுவலும் சரி, எஃபெக்ட் சரி, வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியல. அந்தளவுக்கு பூஸ்பம் மூமெண்ட்ஸ்லாம் இந்த படத்தில் நிறையாவே இருக்குது. எக்கச்சக்கமாக பண்ணியிருக்காங்க. இந்த படம்னு இல்லை, இப்போ சமீபமாக மலையாள படத்தில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் புது ஆக்டர்ஸ் இது மாதிரி தான் வச்சு எடுக்கிறாங்க. சிம்பிளாக தான் எடுக்கிறாங்க. கண்டென்ட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. படம் அந்தளவுக்கு ஓடும். அது மாதிரி தாங்க இந்த படத்தை பற்றி நம்ம சொல்ல போனோம்னா சொல்லிகிட்டே போகலாம். அவ்வளோ விஷயம் இருக்குது உள்ள. நீங்கள் இந்த படத்தை முடிஞ்ச வரைக்கும் தேட்டரில் போய் பாருங்கள். மிஸ் பண்ணிடுறாங்க. யாரும் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு படம். ஃபேமிலியாகவே போய் பார்க்கலாம். அந்தளவுக்கு த்ரில்லராக இருக்குது. சஸ்பென்ஸ் நிறைய எல்லாமே சூப்பராகவே இருக்குது. ஸ்க்ரீன் மேக்கிங்லேருந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொன்றும் அவ்வளோ டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஒரு சீன் கூட நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது, அந்தளவுக்கு இருக்குது. எங்கேயுமே லேகுங்கிறது ஒன்றே இந்த படத்தில் இல்லை, நான் பார்க்கல. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் காட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா டச் த்ரில்லரும்பாங்கல்ல, அது அந்தளவுக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குங்க. என்ன ஆக போகுது அடுத்து என்ன அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. நான் அதான் சொல்கிறேன்னே அந்த படத்தை பற்றி நம்ம எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. சொல்ல எனக்கு வாய் வரல, அந்தளவுக்கு இருக்குது. நான் இன்னும் அந்த படத்தோட வைபை விட்டே வெளியில் வரல. இன்னொரு டைம் கூட பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க. நம்ம படம் மேக்ஸிமம் அது 2 மலையாளத்தில் தான் படம் இருக்குது, தமிழில் இல்லை. ஆனால் அது அப்படி தான் இருக்கணும். அந்த மாதிரி தான் கண்டென்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. அது தமிழ்லேயும் பார்க்கலாம், அது மலையாளத்துலேயும் பார்க்கலாம். அந்த மாதிரி 2 பேருக்குமே புரியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகி 10 நாள்கிட்ட ஆயிடுச்சு. ஆனால் இப்போ தான் அந்த படம் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். இப்போ தான் அது ஓடுது. வைபாய் மக்கள் எல்லாருக்கும் அது கனெக்ட் ஆகி இப்படி ஒரு படம் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நேற்று தான் நான் போய் அந்த படத்தை பார்த்தேன். நேற்றே ஹவுஸ்ஃபுல் தான். அந்தளவுக்கு மக்கள் எல்லாம் விரும்பி வர்றாங்க. நிறைய குழந்தைங்க எல்லாருமே வர்றாங்க, எல்லாருமே பார்க்குறாங்க. அவ்வளோ ரசித்து என்ஜாய் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே சும்மா தரமாக பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம் அந்த படத்தை பற்றி பார்த்திங்கன்னா, இது ஒரு உண்மை சம்பவம் தாங்க. இந்த மாதிரி ஏற்கனவே நடந்திருக்கு ஒரு கதை. அதை தான் கதையாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இந்த படத்தை யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க, தேட்டரில் பார்த்துருக்கீங்க அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா அந்த வீடியோ பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அந்த படம் எப்படி இருந்துச்சு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் பார்க்குறேன், தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு. சமீப காலமாக மலையாள படங்கள் நல்லா போயிட்டுருக்கு. ரீசெண்டாக பிரமை யுகம் அடித்து துவம்சம் பண்ணுச்சு. இப்போ அதுக்கடுத்து மஞ்சுமால் பாய்ஸ், அது வேறு லெவலாக போயிட்டுருக்கு. தமிழ் படங்கள் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு தெரியல. இந்த மாதிரி படங்களை பார்த்தா அது கொஞ்சம் கற்றுக்குன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா பெரும்பாலும் இப்போ வர்ற தமிழ் படங்கள் எதுவும் ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. ஆனால் இவங்க அந்த வேறு மாதிரி சம்பவம் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்காங்க மலையாளத்தில். இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக தான் இருக்குது. இந்த அளவுக்குலாம் ஸ்க்ரீன் மேக்கிங் பண்ண முடியுமா அப்படிங்கிறது
ரொம்ப நல்லா இருக்குது. ஹாலிவுட்டுக்கு நிகராக ஒரு படம் சொல்லணும்னா அப்படி அந்த மாதிரி சொல்லலாம். நிறையா படங்கள் இருக்குது. இந்த டயத்தில் இந்த படம் ரொம்பவே நல்லா இருக்குது. அதுதான் சொல்லலாம். தமிழ் படங்களை கம்பேர் பண்ணும்போது அதை விட நல்லாவே பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி படம் நிறையா வந்தால் நல்லாயிருக்கும். புது புது டைரக்டர்ஸ்களுக்கும் வாய்ப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோத்தோட முடிச்சுக்கிறேன். இது மாதிரி வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை நான் பாய் பாய்.